உரம் வர்சஸ் கவுடன் மணீர், அதாவது மக்கிய மாட்டு சாணம் இருக்கு. இது ரெண்டுல வந்து எது பெஸ்ட்? நம்ம பாட்டி மிக்ஸ்லயும் சரி, அடுத்தடுத்து ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணும்போதும் சரி, எந்த மாதிரியான செடிகளுக்கு எந்த மாதிரியான உரம் வைக்கணும் அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும். எனக்குமே இருந்துச்சு. இன்னைக்கு அதை பத்தியான ஒரு குட்டியான ஒரு வீடியோ தான். போஸ்ட் பத்தி உங்களுக்கு ஃபுல்லா தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல் ஆல்ரெடி ஹோமி கம்போஸ்ட் எப்படி வேலை செய்யுது, அதோட எக்ஸ்பைரி டேட் எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்னு அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, எப்படி கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அந்த வீடியோவில் இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு ரெடி பண்ணால் செம்மண், தோட்டமண் கிடைச்சா ஓகே. அப்படி இல்லாட்டி செம்மண், கோகோபிட்டு, மண்புழு உரம். இதில் வந்து மண்புழு உரம் எப்போ சேர்க்கணும், கவுடன் மணீர் எப்போ சேர்க்கணும் அப்படின்னா, மண்புழு உரம் வந்து எல்லா காய்கறிகள், கத்திரி, வெண்டை, நம்ம வீட்டில் எப்படி நம்ம ஆர்கானிக்காக வெஜிடபிள் கார்டன் வைக்கணும் பிளான் பண்ணி அந்த செடிலாம் வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி இருக்கணும் வைக்கணும் பிளான் பண்ணிப்போம். அப்போ வந்து பாட்டிங் மிக்ஸில் இருந்தே வந்து நம்ம வெர்மி கம்போஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். இதே இது பாட்டிங் மிக்ஸில் எப்போ கவுடன் மணீர் சேர்க்கணும் அப்படின்னா, ஃபுல்லாக ரோஸ் பிளான்ட், அதாவது ஃப்ளவரிங் பிளான்ட் என்ன இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம கவுடன் மணீர் போட்டால் ஃப்ளார்ஸ் வந்து சூப்பராக நல்லா பெருசாகவும் பூக்கும், அடிக்கடியும் பூக்கும். அந்த மாதிரி உள்ள நிறைய நைட்ரஜன்லாம் வந்து இந்த கவுடன் மணீரில் இருக்குது. அதனால பூச்செடிகளுக்கு ஃபுல்லாகவே கவுடன் மணீர் கொடுக்கலாம். பூச்செடிகள் இல்லாமல் வேற எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இலையில, அதாவது இலையை கான்சென்ட்ரேட் பண்ணி, இப்போ ஒரு பாலக்கீரை, அரைக்கீரை, தண்டுக்கீரை, பெருசா இலை